நர்சிங் கேரிஸ் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு இன்னொரு பேர் பாத்தீங்கன்னா ஏர்லி சைல்ட்ஹுட் கேரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நர்சிங் பாட்டில் கேரிஸ் சொல்லுவாங்க. இதுதான் நான் சொன்னதுல குழந்தைங்களுக்கு இருக்கிற பல் ப்ராப்ளம்ல, குழந்தைங்களுக்கு இருக்கிற ஓரல் ப்ராப்ளம்ஸ்ல, வாயில சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல அதிகமா நம்ம பார்க்கக்கூடியது வந்து 75% இருந்து 80% வந்து இந்த நர்சிங் கேரிஸ் தான். இந்த நர்சிங் கேரிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு வந்து நம்ம பால் கொடுக்குறாங்க, நான் சொன்னது போல மில்க் ஃபார்முலா கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த வாயில வந்து அந்த குடிச்சதுக்கு அப்புறம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த ஃபுல்லா அந்த பல்ல அது தங்கிருது. இது தங்குறது ஒரு நாள்ல 2 நாள்ல கிடையாது, ரொம்ப நாளா இது கண்டினியூ ஆகி பற்கள் மேல ஒரு லேயர் ஆஃப் இந்த மில்க், இந்த ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்ந்து ஏர்லி சைல்ட்ஹுட்ல, அதாவது பிஃபோர் 6 இயர்ஸ், ஒரு குழந்தைக்கு 6 வயசுக்கு முன்னாடி பல் சொத்தை பாத்தீங்கன்னா தட்ஸ் கால்ட் ஏர்லி சைல்ட்ஹுட் கேரிஸ் ஆர் நர்சிங் பாட்டில் கேரிஸ் சொல்லலாம். இது எப்போ இந்த 6 வயசுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா, 2 வயசுல 3 வயசுல ஆரம்பிச்ச சொத்தை பெருசாயிட்டே இருக்கும். நம்ம 6 வயசுக்கு முன்னாடி என்ன சொத்தை வந்தாலும் அதை ஏர்லி சைல்ட்ஹுட் கேரிஸ் தான் சொல்றோம். இது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, பெரியவங்களுக்கு வர சொத்தை வந்து ஈஸியா பரவாது. பெரியவங்களுக்கு சொத்தை வருது அப்படின்னா ரொம்ப வருஷம் ஆகும் அது பரவறதுக்கு. அதே போல ஒரு பல்ல இன்னொரு பல் சீக்கிரமா அரிக்காது. அப்படியே எல்லா பல்லும் ரேப்பிடா ஃபாஸ்டா ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா அதுக்கு பேர் ரேம்பன் கேரிஸ்ன்னு சொல்லுவோம். அது வந்து நார்மல் கிடையாது, அது காமன் கிடையாது, சில பேருக்கு தான் அந்த மாதிரி வரும். ஆனா குழந்தைங்களுக்கு ஏர்லி சைல்ட்ஹுட் கேரிஸ் ஆர் நர்சிங் கேரிஸ், இந்த நர்சிங் கேரிஸ்ன்றத வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, ஒரு 2 வயசுல குட்டியா ஒரு டாட் பாக்குறீங்க, குட்டியா ஒரு கருப்பு கலர் புள்ளி பாக்குறீங்கன்னா அது நர்சிங் பாட்டில் கேரிஸ் ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். அதை நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா 6 மாசத்துல இருந்து 1 வருஷத்துக்குள்ள ரேப்பிடா ஸ்ப்ரெட் ஆகி எல்லா பல்லையுமே அரிச்சிரும். இதுதான் நர்சிங் பாட்டில் கேரிஸோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. சீக்கிரமா பல் சொத்தை பரவி குழந்தைக்கு வந்து பல்லு வந்து ரொம்ப டார்க் பிளாக்கா இல்ல ப்ரௌனா, பல்லு பாதி பல்லு அரிச்சு போய் சாப்பிட முடியாம வலி வர மாதிரி ஆயிடும், சிரிக்க முடியாம ஆயிடும். ஸோ இதுதான் வந்து நர்சிங் பாட்டில் கேரிஸ். ஸோ எவ்வளவு சீக்கிரம் ஒரு 2 வயசு குழந்தைக்கு 3 வயசு குழந்தைக்கு ஒரு சின்ன பிளாக் டாட் பாக்குறீங்களா, இல்ல 5 வயசு குழந்தைக்கு கூட ஒரு பிளாக் டாட் பாக்குறீங்களா, இல்ல சொத்தை வந்துருச்சா, உடனே டென்டிஸ்ட் கிட்ட போய் ஃபில்லிங்கோ ஒரு கேப்போ போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நர்சிங் பாட்டில் கேரிஸ் வந்து நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, பல்லு விழுந்துரும், பல்லு விழுந்து முளைச்சிரும், குழந்தைங்களுக்கு பல் சொத்தை அடைக்க வேண்டாம், குழந்தைங்களுக்கு வந்து இது நர்சிங் கேரிஸ் தான், இது பிரச்சனை கிடையாதுன்னு நினைக்கிறாங்க. அதுதான் பெரிய பெரிய தப்பு. பல்லு விழுந்துரும், ஆனா விழுறதுக்கு இன்னும் 10 வருஷம் ஆகும். அந்த 10 வருஷத்துல அந்த பல்லு இப்படியே இருக்காது, வலிக்கும், வீங்கும், இன்ஃபெக்ஷன் வைக்கும். அந்த இன்ஃபெக்ஷனால கிருமி வந்து நம்ம உடம்பு ஃபுல்லா போறதுக்கு சான்ஸ் இருக்கு. பல்ல இருந்து பசு வச்சு கிருமி வந்து ஹார்ட் போய் அட்டாக் பண்றதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஸோ இவ்வளவு ப்ராப்ளம் வைக்கிற அந்த விஷயங்களை நம்ம வாயில வச்சுக்கிட்டு நம்ம சும்மா இருக்கவே கூடாது. சைல்டு அதை நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. நம்ம குழந்தைகளை வந்து வாயில சொத்தை பார்த்துட்டோம், ஒரு நர்சிங் கேரிஸை பாக்குறோம் அப்படின்னா எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது. நர்சிங் கேரிஸ் எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் அப்படின்னா, நான் சொன்னது போல பின்னாடி கடவா பற்கள்ல வந்து கருப்பு கலரோ இல்லைன்னா ஒரு பிரவுன் கலர் புள்ளி மாதிரி தெரியலாம். பசங்க திறக்கும் போது, சாப்பிடறதுக்கு வாய் திறக்கும் போது பின்னாடி பல்ல மேலே இருந்தாலும் சரி கீழே இருந்தாலும் சரி, நிறைய பெற்றோர்கள் வந்து கீழ் பல்ல பாக்குறாங்க, மேல் பல்ல பாக்குறது இல்ல. ஸோ நீங்க சும்மா பசங்க விளையாடிட்டு இருக்கும் போது ஒரு 2.5 வயசு 3 வயசு குழந்தைங்களுக்கு அவங்க உங்க மடியில உட்காந்துட்டு இருக்கும் போது நீங்க அவங்க வாயை திறக்க சொல்லி அவங்க வாயை வந்து மேல் பல்ல கீழ் பல்லாம் பார்க்கணும். ஏதாவது கருப்பு புள்ளி இருக்கா, பிரவுன் கலரா புள்ளி இருக்கான்னு பார்க்கணும். இது பின்னாடி பல். முன்னாடி பற்களுக்கு வந்து இந்த பற்களுக்கு நடுவுல வந்து கருப்பு டாட்டோ ஒரு பிரவுன் டாட்டோ வர சான்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து சொத்தையோட ஆரம்ப ஸ்டேஜ். இந்த கருப்பா ஆரம்பிக்க சொத்தை வருது அப்படின்னா அப்பவே நம்ம அதை கண்டுபிடிச்சிக்கலாம், இது நர்சிங் பாட்டில் கேரிஸ் அப்படின்னு. அதே மாதிரி பற்களோட மேல இந்த இடத்துல ஒயிட் கலர் உள்ள லைன்ஸ் மாதிரி வரும், ஒரு மாதிரி புள்ளி புள்ளி புள்ளியா ஒயிட் கலர் வரும். இது இஸ் கால்டு ஒயிட் ஸ்பாட் லீஷன். இதான் வந்து சொத்தையோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ். ஒயிட் தான் ஆரம்பிக்கும். பல்லு வெள்ளையா இருக்கு, எக்ஸ்ட்ரா வெள்ளையா இருக்கு போல அப்படின்னு நினைச்சு விட்டீங்கன்னா அது பிரச்சனையாயிடும். ஸோ அதுவுமே சொத்தை தான். ஸோ என்ன உங்களுக்கு சேஞ்ச் தெரிஞ்சாலும், ஒயிட் கலர் லைன் தெரிஞ்சாலும், பிளாக் கலர் ஸ்பாட் தெரிஞ்சாலும் உடனே நீங்க டென்டிஸ்ட போய் பாக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு உடனே அவங்க என்னென்ன பண்ணணும் அப்படின்னு அவங்க கிட்ட இருந்து நீங்க இன்ஃபர்மேஷன் கேதர் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. நர்சிங் பாட்டில் கேரிஸ் வர்றதுக்கு முக்கியமான காரணம் வந்து ஓரல் ஹைஜீன். இப்போ நம்ம ஃபுட் வந்து நம்ம வாயில தங்குறதுனாலதான். எய்தர் இட் கேன் பி மில்க் ஆர் இட் கேன் பி எனி சாலிட் ஃபுட், எனி லிக்விட் ஃபுட் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கறது. அது வாயில தங்கிருச்சுன்னா அது கிளீன் பண்ணாம நம்ம விடுறோம் அப்படின்னா அது பயோஃபில்ம் சொல்லுவாங்க, ஒரு லேயர் ஆஃப் அது பிளாக்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து என்ன ஆகுதுன்னா பல்லுக்கு மேல தங்கிருது. அது வந்து அந்த கிருமிகள் வந்து நம்ம வந்து முக்கியமான கிருமிகள் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் மியூட்டன்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கிருமி தான், இந்த பாக்டீரியா தான் மெயின் ரீசன். ஸோ அது எப்படியாச்சும் நம்ம வாயில போய் அடைஞ்சிருது. அது வந்து என்ன பண்ணுதுன்னா நம்ம வாயில தங்கின சாப்பாடை சாப்பிட்டுட்டு நம்ம பல்லுக்கு மேல உட்காந்து அதோட ஆசிட் செக்ரிஷன்னால பல்லு கரையுது. இதுதான் இந்த நர்சிங் பாட்டில் கேரிஸ் வர்றதுக்கான இது. ஸோ இது வந்து இது சாப்பாடு நம்ம வாயில தங்குறதுனாலதான் ஒரு முக்கியமான ரீசன். இது ஒண்ணு. இன்னொன்னு வந்து மெட்டர்னல் வே. அம்மாக்கு வந்து வாயில சொத்தை இருக்கு அப்படின்னா
கண்டிப்பா குழந்தைக்கும் அதிகமா வர சான்ஸ் இருக்கு. ஏன்னா அம்மா தான் கூட க்ளோஸா இருக்காங்க. அவங்க முத்தம் கொடுக்கறதா இருக்கட்டும், அவங்க பேசும்போது அவங்க எத்தியா இருக்கட்டும், அவங்க வந்து ஃபுட்டு கொடுக்கும் போது அவங்க டீஸ்பூன் எடுத்து கொடுக்கறதா இருக்கட்டும், இது எல்லாமே அம்மாவுக்கு சொத்து இருந்துச்சுன்னா அந்த கிருமிகள் கண்டிப்பா குழந்தைங்களுக்கு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியா பரவிடும். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 200 வழிகள் இருக்கு இந்த நர்சிங் பாட்டில் கேரிஸ் வந்து ஃபேக்டர்ஸ், ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பாத்தீங்கன்னா 200க்கும் மேல சொல்லலாம். நம்ம ஸ்டடிஸ் படி பாத்தீங்கன்னா 180ல இருந்து 200 கிட்ட வந்து காரணங்கள் இருக்கு. ஸோ எல்லாத்தையுமே எக்ஸாம் சொல்ல முடியாது. பெரும்பான்மையா சொல்லணும் அப்படின்னா அம்மா கிட்ட இருந்து வரலாம், சிப்ளிங்ஸ் கிட்ட இருந்து, அண்ணன் தங்கச்சிங்களுக்கு வாயில சத்தம் இருந்துச்சுன்னா அது மூலமா வரலாம். இவங்களுக்கு வந்து மத்த அப்பா கிட்ட இருந்து அம்மா கிட்ட இருந்து வரும்னு நான் சொன்னேன். சாப்பாடு முக்கியமான ஒரு காரணம்னு சொன்னேன். ஸோ இப்படி கீழே எங்கேயாச்சும் கை வச்சுட்டு அங்க குழந்தைங்க வாயில கை வைக்கிறாங்க, அதனால கூட நம்மளுக்கு வந்து சொத்தை வரலாம், தண்ணினால வரலாம். நம்ம பல்லு வந்து பேசிக்காவே பல்லுக்கு இருக்கிற தேவையான கால்சியம் ஹைப்போ கால்சிஃபைடா இருந்துச்சு, மினரல் கண்டென்ட் கம்மியா இருந்துச்சு, டூத் ரஃபா இருக்கு அப்படின்னா அது ஒரு காரணம். சாப்பாடு ஈஸியா தங்கி நம்ம சொத்தை வருது. ஸோ இப்படி பல காரணங்கள் நம்ம சொத்தை வர்றதுக்கான காரணங்கள், நர்சிங் பாட்டில் கேரிஸ் வர்றதுக்கான காரணம். இது எல்லாமே தவிர்க்கிறதுக்கு ஒரு பெரிய விஷயம் என்னன்னா ஒழுங்கான பிரஷிங். மார்னிங் அண்ட் நைட் பிரஷ் பண்ணி வாயை கிளீனா வச்சிருந்தாலே இந்த ஃபேக்டர்ஸ்ல பல ஃபேக்டர்ஸ் நம்ம தவிர்த்திடலாம். நர்சிங் கேரிஸ் ட்ரீட் பண்றது கொஞ்சம் சேலஞ்சிங். இது வந்து இதனால்தான் வந்து ஒரு குழந்தைக்கு பல் சொத்தை வந்துச்சுன்னா கண்டிப்பா குழந்தைகள் பல் மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு போங்கன்னு சொல்றது. ஏன்னா நிறைய பேர் பண்ற தவறுகள் என்னன்னா, முதல் விஷயம் தவறு என்னன்னா நர்சிங் கேரிஸ் வந்ததுக்கு அப்புறம் ஒரு 3 வயசு 4 வயசு குழந்தைக்கு சொத்தை வந்ததுக்கு அப்புறம் அம்மா அப்பா வந்து டாக்டர் கிட்டே போகாம தாங்களாவே ஏதாவது பண்றது. அது சரியா போயிடும், வீட்டுல பெரியவங்க சொன்னாங்க, அம்மா அப்பா சொன்னாங்க, பெற்றோர்களோட அம்மா அப்பா சொல்றாங்க, இதுக்காகலாம் ஹாஸ்பிட்டல் போத்தாவில்ல, குழந்தை தானே, பல்லாம் சரியா போயிடும், நாங்களாம் சின்ன வயசுல ஹாஸ்பிட்டல் போயிட்டா இருந்தோம், இந்த மாதிரிலாம் பேசிட்டு என்ன பண்றாங்கன்னா முதல் விஷயம் நர்சிங் பாட்டில் கேஸ் வந்த உடனே டாக்டர் கிட்டே போக மாட்டேங்கிறாங்க, தாங்களாவே ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஒண்ணு. ரெண்டாவது, அப்படி டாக்டர் கிட்ட போகணும்னு நினைச்சா கூட சரியான அவேர்னஸ் இல்லாததுனால ஒரு பொது மருத்துவர்கிட்டயோ ஒரு எம்பிபிஎஸ் கிட்டயோ ஒரு எம்டி பீடியாட்ரிஷியன் கிட்டயோ அந்த மாதிரி ஒரு குழந்தைகள் மருத்துவர்கிட்ட போயிட்டு இது என்ன பண்றது, ஜெனரல் செக்அப் வந்தோம், ஜுரம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம், பல்லு சொத்தையா இருக்கு சொல்லுங்க அப்படின்னு அந்த டென்டிஸ்ட் சாரி அந்த மெடிக்கல் ப்ரொஃபஷனல் என்ன பண்றாங்க, அந்த மருத்துவர் என்ன பண்றாங்கன்னா, நீங்க டென்டிஸ்ட் கிட்ட காட்டுங்க, ஆனாலும் குழந்தைங்களுக்குலாம் சொத்தை வரலாம், நான் ஒண்ணும் இல்ல சரியா போயிடும் அப்படின்னு ஒரு யதார்த்தமான ஒரு தவறான ஒரு கருத்தை வந்து அவங்களுக்கு தெரியப்படுத்துறாங்க. இது அவங்க மனசுக்குள்ள போய் கரெக்ட் தான், நம்ம வந்து பல் சொத்தை சரி பண்ண வேண்டியது இல்லை போல, டாக்டரே சொல்லிட்டாருன்னு நினைச்சுக்கிறாங்க. ஸோ ஒரு ஜெனரல் டென்டிஸ்ட் கிட்ட போறீங்க, சில பொது பல் மருத்துவர்கள் அதாவது ஜெனரல் டென்டிஸ்ட் பிடிஎஸ் படிச்சவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, சில பேர், நான் எல்லாரையும் குறை சொல்லல, சில பேர் என்ன தவறு பண்றாங்க அப்படின்னா, ஒரு குழந்தை வந்த உடனே தங்களுடைய கிளினிக்ல அந்த குழந்தைங்களை ட்ரீட் பண்றதுக்கு அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் இல்லைனாலோ, அவங்களுக்கு தேவையான குழந்தைகள் பல் மருத்துவர் அவங்க கிளினிக்ல இல்லைனாலோ குழந்தைங்க பல்லு தானா சரியாயிடும் சொல்றதோ, இல்ல அவங்களாவே ஏதாவது தவறான ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கோ கூட வாய்ப்புகள் இருக்கு. நான் எல்லாருமே குறை சொல்லல, சில பேர் இந்த மாதிரி பண்ணி நான் பார்த்திருக்கேன். ஸோ என்ன அதனாலனா, ஒரு நர்சிங் பாட்டில் கேஸ் வந்துச்சு, அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும்னு உங்களுக்கு தெரியுதுன்னா முதல்ல நீங்க போக வேண்டியது ஒரு குழந்தைகள் பல் மருத்துவர் கிட்டயோ இல்ல ஒரு பொது பல் மருத்துவர் கிட்ட போயிட்டு, இது குழந்தைகள் பல் மருத்துவர் தேவையா, இது குழந்தைகள் பல் மருத்துவர் பார்க்கணுமா, உங்களால எங்களுக்கு குழந்தைகள் பல் மருத்துவர் கிட்ட எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி தர முடியுமான்னு ஒரு பல் மருத்துவரை அணுகிறது தான் நல்லது. ஸோ அவங்க அந்த குழந்தைக்கு என்ன ட்ரீட்மெண்ட் இருக்கோ, எப்படி அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணலாமோ, சொத்தை ஸ்டார்டிங் ஸ்டேஜ் நான் சொன்ன மாதிரி ஆரம்ப ஸ்டேஜ்ல இருந்துச்சுன்னா சொத்தை அடிக்கிறதோ, ரொம்ப டீப்பா இருந்துச்சுன்னா சொத்தையை டீப்பா கிளீன் பண்ணி ரூட் கனால் பண்றதோ, கிரவுன் போடுறதோ, இந்த மாதிரி என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றத அவங்க சொல்லுவாங்க. இதுல பாத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து நம்ம சேர்ல உட்கார வச்சு ட்ரீட் பண்றதா ரொம்ப கஷ்டம். ஒரு பெரியவங்களுக்கே வந்து வாயில ஊசி போடுறது பாத்தீங்கன்னா எவ்வளவு கஷ்டம் தெரியும். பெரியவங்களுக்கே வாயில ஊசி போடும்போது ரொம்ப பயப்படுவாங்க, அழுவாங்க, கத்துவாங்க பல் எடுக்கும் போதெல்லாம். ஒரு குழந்தை வந்து ஒரு சேர்ல உட்காந்து, டென்டல் சேர்ல உட்காந்து எங்க கிட்ட வாயை திறந்து அவங்களுக்கு நான் ஒரு ஊசியை போட்டு நான் வந்து பண்றது எங்களுடைய வேலை ரொம்ப கஷ்டம். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு 4 வயசு 3 வயசு குழந்தை ரொம்ப அடம் பிடிக்கிறாங்கன்னா அவங்களுக்கான ஃபார்மகாலஜிக்கல் பிஹேவியர் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவோம். இப்போ நார்மலா சேர்ல ஒரு பிஹேவியர் மேனேஜ்மெண்ட், நான் ஃபார்மகாலஜிக்கல்னா அவங்க விளையாட்டு காட்டி அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்து, இப்படிதான் நான் பண்ண போறேன், நீ பயப்பட வேண்டாம், இந்த மாதிரி பாரு, இந்த குழந்தைய பண்றேன் பாரு, மாடலிங் பண்றது, அவங்களுக்கு வந்து நான் சொல்லிட்டு பண்றது, அவங்க கிட்ட பேசி அவங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு பண்றது, இதெல்லாம் வந்து ஈஸி டெக்னிக். அப்படியும் குழந்தை அடம் பிடிக்குது, சேர்லயே உட்கார மாட்டேங்குது, அழுவுது அப்படின்னா அந்த குழந்தை வாயில ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபார்மகாலஜிக்கல் பிஹேவியர் மேனேஜ்மெண்ட் இருக்கு. அந்த குழந்தைக்கு வந்து மயக்க ஊசி கொடுத்து ஆபரேஷன் தியேட்டர்ல தூங்க வச்சு அந்த கம்ப்ளீட்டா தூங்கிட்டு இருக்கும் போது வாயில இருக்க எல்லா ட்ரீட்மெண்ட்டையும் பண்ணி முடிக்கிறது ஒரு சர்ஜரி மாதிரி. ஸோ இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ்லாம் ரொம்ப ஈஸியா நம்ம அழகா பண்ணக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட். நிறைய குழந்தைங்க இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு ரொம்ப நல்லா இருக்காங்க. ஸோ இதை பத்தி அவேர்னஸ்லாம் வந்து பெற்றோர்களுக்கு ரொம்ப கம்மியா இருக்கு. ஐயோ பல்லுக்காக நான் வந்து மயக்க ஊசி போடணுமா அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஸோ இது வந்து உங்களுக்கு ப்ராப்பரா ஒரு பல் மருத்துவர், ஒரு குழந்தைகள் பல் மருத்துவர் உங்ககிட்ட இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இந்த அவேர்னஸ் நீங்க தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. என்ன ட்ரீட்மெண்ட் இருக்கு,
என்ன ட்ரீட்மெண்ட் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு யாருக்குமே நெக்லெக்ட் பண்ணாம எந்த வயசுல இருந்தாலும் சரி, ஒரு வயசுல குழந்தைக்கு நீங்க டென்டல் இஷ்யூஸ் பார்த்தா கூட உடனே ஒரு பல் மருத்துவரை அணுகி நீங்க அதை சரி பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து நிறைய பெற்றோர்களும் பயப்படுறது, ரொம்ப குழந்தைங்களும் பயப்படுறது. வலி இருக்குமா ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது, குழந்தை தாங்குவானா அப்படின்னு கேட்பாங்க. இப்ப என்னன்னா இதுக்கு இன்னொரு காரணம் இந்த கொஸ்டின் எழும்புறதுக்கு என்னன்னா, பல் மருத்துவர்கள் மேல, குழந்தைகள் பல் மருத்துவருக்கு மேல பெற்றோர்களுக்கும் சரி, பொது மக்களுக்கும் சரி போதுமான நம்பிக்கையோ போதுமான ஒரு தைரியமோ வராததுதான். ஏன்னா வந்து பல்னாலே நிறைய பேர் பெரியவங்களும் சரி பயப்படுறதுக்கு காரணம் என்னன்னா, வலிக்கும், பல் ட்ரீட்மெண்ட் பண்ணுமா, ஐயோ பல் எடுப்பாங்களா, எனக்கு பல் போறதுக்கே பயம்பா அப்படின்னு சொல்றது. இதுக்கெல்லாம் வந்து என்ன காரணம்னா, இப்ப இதே ஒரு கை உடஞ்சிருச்சு, கால் உடஞ்சிருச்சு, ஒரு பெரிய இஷ்யூ வந்துருச்சு, ஒரு பெரியவங்களுக்கு சொல்றேன், ஒரு இருதய பிரச்சனையோ மத்த எந்த பிரச்சனையும் வந்தாலுமே தைரியமா போயிட்டு என்ன வலிச்சாலும் பரவாயில்ல, எவ்வளவு ஆபரேஷன் பண்ணாலும் பரவாயில்ல, எவ்வளவு எனக்கு சரி பண்ணி கொடுங்க, இதான் எனக்கு எனக்கு பெரிய விஷயமா இருக்கு, என் கை சரியாகணும், என் கால் சரியாகணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா இதே ஒரு பல்லு வலிக்கும் போது ஐயோ டென்டிஸ்ட் கிட்ட எல்லாம் போவானா, வலிக்கும், நம்மளே பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தாங்கிக்காங்க. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட முடியுது. இதுக்கு காரணம் என்னன்னா, பல்லு வந்து அவங்க ஈஸியா எடுத்துக்கிறாங்க ஒண்ணு. இன்னொன்னு வந்து பல் மருத்துவர்கள் மேல அவ்வளவு நம்பிக்கை இல்லை அவங்களுக்கு, நம்மளை பாத்துப்பாங்களா ஒழுங்கா அப்படின்னு. சோ வந்து இது வந்து இதை நான் வேற ஒரு கான்ட்ரவர்ஷியல் ஆன்சரா சொல்லாம நான் என்ன சொல்றேன்னா, கரெக்டான பல் மருத்துவரை தேர்ந்தெடுங்க. நம்பிக்கையா பேசுற, உங்களுக்கு வந்து இவர் நம்பிக்கையா நம்மளை பாத்துப்பாரு, இவங்க கிட்ட இவங்க சொல்ற ட்ரீட்மெண்ட் பிளானும் சரி, இவங்க பண்ண போற ட்ரீட்மெண்ட்ஸும் சரி கரெக்டா இருக்கும். இவங்க பேசுறதுலயும், இவங்க நம்மளுக்கு சொல்ற இன்ஃபர்மேஷன்லயும், நம்மளுக்கு இவங்க பத்தி நம்ம கேட்ட ரெப்யூட்டேஷன்லயும் நமக்கு தெரியுது இவங்க நல்லா பாத்துப்பாங்கன்னு நம்பி ஒரு டென்டிஸ்ட சூஸ் பண்றீங்க அப்படின்னா, அவங்க கிட்ட போய் அவங்க என்ன ட்ரீட்மெண்ட் சொல்றாங்களோ அதை நீங்க பயப்படாம எந்த ஒரு இதுவும் கேட்டு எல்லாமே நீங்க டவுட்ஸ் எல்லாம் கேட்டு எடுத்துக்கிறது நல்லது. ஏன் இவ்வளவு சொல்றேன் அப்படின்னா, கேட்ட கேள்வி வந்து பல்லு வலிக்குமா ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது. ஸோ வி ஆர் ஆல் மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ், நம்மலாம் வந்து மருத்துவர்கள். வலிக்கணும் அப்படின்ட்டு நம்ம எதுவுமே பண்ண போறது இல்லை. ஒரு குழந்தைக்கோ ஒரு பெரியவங்களுக்கோ ஒரு பல் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது இவங்களுக்கு வலிக்கணும் அப்படின்னு பண்ண போறது இல்லை. நம்ம வலிக்க கூடாதுன்னு தான் மருத்துவ ஊசி போட்டு அதை மறுக்க வச்சுட்டு எவ்வளவுக்கு முடியுமோ வலிக்காம அவ்வளவு பண்றோம். அதையும் மீறி என்னதான் மறுத்து போயிருந்தாலும் சின்ன 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 விஷயங்கள், சப்போஸ் நம்ம கிளீன் பண்ணும்போது உள்ள வந்து மறுத்து போகிற எஃபெக்ட் இல்லாத ஒரு இடம், இல்ல வந்து பெரியவங்களுக்கு பல்லு எடுக்கும் போது எலும்புக்குள்ளேருந்து பல்லு எடுக்கிறோம், மறுத்தே போயிருந்தாலும் எலும்புக்குள்ளேருந்து பல்லு எடுக்கும் போது ஒரு ஃபீல் இருக்கும், ஒரு ப்ரெஷர் இருக்கும், ஒரு ஒரு எனக்கு பிடிக்காத ஒரு ஃபீலிங் இருக்கும், வலிக்கிற மாதிரி தெரியும். ஸோ இதுக்கெல்லாம் பயந்துட்டு நம்ம வந்து பல் ட்ரீட்மெண்ட் எடுக்காம இருக்க முடியாது. ஏன்னா பல்ல ஃபர்ஸ்ட் டேமேஜ் பண்ணது நம்ம தான், கிளீனா வச்சுக்காம இருந்தது நம்ம தான். ஸோ வலிக்குமான்னு நினைச்சு ட்ரீட்மெண்ட் எடுக்காம இருக்கிறது எந்த விதத்துலயுமே வந்து ஒத்துக்கப்பட வேண்டிய விஷயம் கிடையாது. வலிக்காது. முடிஞ்ச அளவுக்கு ஒரு டென்டிஸ்ட் வந்து உங்களுக்கு கேர் எடுத்து அதை வலிக்காம தான் ட்ரீட்மெண்ட் பண்ண போறாங்க. அதையும் மீறி சின்ன சின்ன டிஸ்கம்ஃபர்ட் எந்த ட்ரீட்மெண்ட் பண்ணாலுமே உடம்புல அது நம்மளுக்கு வரதான் போகுது. அதை நம்ம பார்த்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்காம இருக்கவே கூடாது. அதுவும் இப்ப குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா அட்மோஸ்ட் பெயின்லெஸ், இப்போ குழந்தைங்களுக்கு மட்டும் இல்ல பெரியவங்களுக்கும் பெயின்லெஸ் டென்டிஸ்ட்ரி தான் அதிகமா ப்ராக்டிஸ் பண்றாங்க. ஸோ 99% உங்களுக்கு வலியே தெரியாம அப்படியே வலிக்கிற மாதிரி இருந்தா கூட மயக்க மருந்து, நான் சொன்னது போல அட்வான்ஸ் பார்மகாலஜிக்கல் பிஹேவியர் மேனேஜ்மெண்ட் இருக்கு. உங்களுக்கு குழந்தைங்களுக்கு வலியே தெரியாம அவங்களுக்கு தூங்குறதுக்கு ஊசி போட்டு கம்ப்ளீட் கம்ஃபர்ட்ல நம்ம ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு டென்டிஸ்ட் ரெடியா இருக்காங்க, பீடியாட்ரிக் டென்டிஸ்ட் ரெடியா இருக்காங்க. ஸோ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோமான்றது நம்ம கிட்ட தான் இருக்கு. ஸோ வலிக்காம ட்ரீட்மெண்ட் பண்றது வந்து இந்த காலகட்டத்துல ரொம்ப ஈஸியா டென்டிஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க.